வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய குக்கர்லேயும் அதுக்கப்புறம் அலுமினிய பாத்திரத்துலேயும் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம விறகடுப்பில் ஒரு சட்டி வச்சு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் வந்து 1/4 கிலோ வச்சுருக்கேன், இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸு, பூண்டு ஒரு 10 பல்லு கணக்கில் பூண்டு வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர பட்டை எல்லாமே இங்கே வச்சுருக்கேன், புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, தயிர் ஒரு கப்பு, 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் நெய், கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அரிசி 1/2 கிலோ. இப்போ நம்ம அடுப்பில் பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அரிசியை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த பட்டை, லவங்கம், நட்சத்திர பட்டை எல்லாத்தையுமே சும்மா ஒரு தட்டிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர பட்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ இதில் போட்டுருவோம். இந்த மண்பானை மண் சட்டியில் நம்ம பிரியாணி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் மண் சட்டியில் செஞ்சுட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டியாச்சு. இப்போ இதை வந்து இதில் போட்டுப்போம். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள் போட்டுடலாம். பாருங்கள், இது வந்து அரிசிக்கு, மட்டனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த உப்பு போடுறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மட்டன் வந்து கழுவி நல்லா வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தயிர் வந்து போட்டுடலாம். இந்த தயிர் போட்டால் தான் கொஞ்சம் மட்டன் வந்து சீக்கிரமாக வேகும். ரெண்டாவது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு 3 தண்ணி வைக்கலாம். ஏன்னா மட்டன் வேகணும், அதனால் 3 தண்ணி வைக்கலாம். புதினாவை போட்டுருவோம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மட்டன் வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் வந்து மட்டன் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இப்படி கொதிக்கும் போது இந்த நெய்யை, நம்ம வச்சுருந்த நெய்யை மேலே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா மூடிட்டு தீ வந்து இப்போ ரொம்ப கம்மியாக எரிய போடணும். ஃபுல்லாக எரிய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும். கம்மியான தீ இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா அடுப்பு எறிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கட்டையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அந்த அனல்லையே வேக விடலாம் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இப்போ இந்த கட்டையெல்லாம் எடுத்துடலாம். இந்த அனல்லையே வெந்துடும். பாருங்கள், லைட்டான தீயில் வந்து இது நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கட்டையை ஃபுல்லாகவே அணைச்சிட்டு இந்த அனல்லையே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பரான ஒரு
மண்பானையில் செஞ்ச மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.